இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு சௌமியா. எங்க இருக்க? நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். உன் கூட யார் இருக்காங்க? என் கூட யார் இருப்பாங்க? தனியா தான் போயிட்டு இருக்கேன். சொல்லு சௌமியா. ஒண்ணும் இல்ல. மாமா மாமா போலாமா? ஏறு. மாமா மாமா கொஞ்சம் இங்க வண்டி நிறுத்துங்களேன். இங்க நிறுத்துங்க. இங்க என்ன? பேனா ஒண்ணு வாங்கணும் மாமா. எனக்கு ஆபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு சித்ரா. ஓ சாரி மாமா. அப்போ நீங்க வேணா போங்க. இங்க இருந்து காலேஜ் பக்கத்துல தான், நானே போய்க்கிறேன். தேங்க்ஸ் மாமா. ஓகே மாமா, பாய். சௌமியா சொல்லு சௌமியா. எங்க இருக்க? நான் தான் ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னேன்ல. எங்க இருக்கேன்னு சொல்லு. ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு சௌமியா. நீ ஆபீஸ்க்கே போலனா கூட பரவாயில்ல. நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். வா. ஓகே வரேன். சரி நீ எங்க இருக்க? நீங்க இப்படி பாராட்டுற அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே பண்ணல. என்னடி நீ இப்படி சொல்லிட்ட? உன் மாமனாரும் உன் புருஷனும் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிய நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வந்திருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஓவர் நைட்ல உலகத்துக்கே நம்ம கம்பெனிய பத்தி தெரியற மாதிரி இப்ப மீடியால வந்து பேட்டி எடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. இதெல்லாம் சாதாரண விஷயமா? எல்லாம் உன்னால தானே. சரி சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நான் உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். இத வரேன். நல்லது செஞ்சதுனால என்ன நன்மை நடந்துருச்சுன்னு கேட்டல. நம்ம செய்யற நல்லது கண்டிப்பா ஒரு நாள் நம்மள தலை நிமிர வைக்கும். கெட்டதுக்கான பலன் உடனே தெரிஞ்சிடும் பேபி. ஆனா நல்லதுக்கான பலன் தெரிய கொஞ்சம் டைம் ஆகும். வாங்க. கதிர் இன்னும் வரலையா? இல்ல. நல்லா யோசிச்சியாடி? நீ பண்றதெல்லாம் கரெக்டா? ரொம்ப நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீ முடிவெடுத்த சரி, கதிர் எதுக்கு ஒத்துக்கணுமே? ஒத்துக்க வைப்பேன். எப்படி? திடீர்னு வர சொல்லிட்டு கல்யாணம்னு சொன்னா அவர் எப்படி ஒத்துப்பாருன்னு நினைக்கிற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. இந்த புடி தாலி கட்டுறத நல்லா போட்டோ எடுத்துரு. மிஸ் பண்ணிடாத. சௌமியா, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். அதனாலதான் சித்ராவையும் கூட்டிட்டு வந்தேன். சித்ரா, நீயே பேசு. சரி மாமா, உங்க பயம் நியாயமானதுதான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் மாமாவை பிடிக்கும். நான் இப்போ சென்னைக்கு படிக்க வந்ததே என் மாமாவை பார்க்கலாம்,
என் மாமா கூட இருக்கலாம்னு தான். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எப்போ என் மாமா மனசுல நான் இல்ல நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். என் மாமா வீட்லயும் நான் இருக்கிறது தான் உங்க பிரச்சனைன்னா நான் எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் இருந்துக்கிறேன், இல்ல திரும்ப ஊருக்கே கூட போய்க்கிறேன். ஆனா நீங்க என் மாமாவை சந்தேகப்படாதீங்க. அவரு உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. உங்களை தவிர வேற எந்த பொண்ணையும் மாமா மனசால கூட நினைக்க மாட்டாரு. நீங்க அவரை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டுறாதீங்க. ஆ. ம். ஏன்னா நீங்க பணக்காரங்க, சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம், அதுக்காக சொன்னேன். ஆனா நீங்க அப்படி போயிட மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டான்னு தெரிஞ்சதும் உடனே தாலிய கட்டுன்னு வந்து நின்னீங்கல்ல, அதுலயே தெரியுது நீங்க என்னைக்கும் மாமாவை விட்டு போக மாட்டீங்கன்னு. ம். சீக்கிரம் எல்லார் சம்மதத்தோட உங்க கல்யாணம் நடக்க என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ம், தேங்க்ஸ். போதுமா? நம்பிக்கை வந்துருச்சா? ம். எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சௌமியா. இது சாமி மேல சத்தியம். மாமா டேய், சத்யாவும் வரேன்னு சொன்னா, அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மா அவங்களா வரேன்னு சொல்லமா, நீ கம்பல் பண்றதுனால வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இங்க பாரு, நம்பிக்கை இல்லாதெல்லாம் கோயில் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா? வா.